கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். These have come so that the proven genuineness of your faith of greater worth than gold, which perishes even though refined by fire, may result in praise, glory and honor when Jesus Christ is revealed. அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆமென். இன்றைய தியான வசனம், கஷ்டங்களும் சோதனைகளும் நம் விசுவாசத்தை சுத்திகரித்து இன்னும் வலிமைப்படுத்தும். அந்த சோதனைகள் முடிந்த பின் கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு மகிமை காத்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக விளக்குகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பொன்னை நெருப்பில் உருக்கி சுத்திகரிக்கிறார்கள். பொன் உலகில் மிகவும் விலை உயர்ந்தது, ஆனால் அது அழிந்து போகக்கூடியது. பொன் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அதன் தூசிகளும் கழிவுகளும் நீக்கப்படுகின்றன. நெருப்பு பொன்னை நாசம் செய்யாது, சுத்தப்படுத்தும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் என்று இங்கே பேதுரு கூறுவது, பொன் விலை மதிப்புடையதானாலும் அது தற்காலிகமானது, ஆனால் விசுவாசம் என்றுமே நிலைத்திருக்கும். அதனால் விசுவாசம் பொன்னை விட விலை உயர்ந்தது. அதனால் தேவன் அனுமதிக்கும் சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம் விசுவாசத்தை பொன்னை போல் சுத்தமானதாக மாற்றும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஏன் சோதனை? சோதனைகள் வருவதற்கான காரணத்தை ஆராய்வோமானால் 3 உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். 1, நம் விசுவாசத்தின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த. சோதனைகள் வரும்போது பொய்யான மேலோட்டமான விசுவாசம் உடைந்துவிடும், உண்மையான விசுவாசம் வலுப்பெறும். 2வது, நாம் கிறிஸ்துவில் நிற்பதற்கு. சோதனை நம்மை கிறிஸ்துவுடன் இன்னும் நெருக்கமாக்குகிறது. 3வது, நம்முள் தேவனுடைய பண்பு உருவாக. நன்மை, நீதி, பொறுமை, நம்பிக்கை, பரிசுத்தம் ஆகியவை சோதனைகளின் போது வெளிப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அதாவது இறுதி நாளில் கிடைக்கும் மகிமை, கிறிஸ்து திரும்பி வரும் நாளில் நமக்கு கிடைக்கப் போகும் 3 முக்கிய விஷயங்கள். 1, புகழ்ச்சி, பிரைஸ், தேவனுடைய பாராட்டு, நல்ல நம்பிக்கையான ஊழியக்காரனே என்று கூப்பிடும் குரலை கேட்கும் பெருமை. 2வது, கனம், ஆனர், பரலோக ராஜ்யத்தில் உயர்ந்த மரியாதை, தேவனால் அளிக்கப்படும் கௌரவம். 3, மகிமை, தட் இஸ் க்ளோரி, நித்திய ஜீவனில் கிறிஸ்துவோடு மகிமை அடையும் நிலை. சோதனைகள் தற்காலிகம், மகிமை நித்தியம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அறிவுறுத்துவதை யாக்கோபுவின் நிருபம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோதனை வேதனையாக தோன்றினாலும்
அது நம் உள்ளத்தில் பொறுமை, நிலைத்தன்மை, ஆழமான விசுவாசம் ஆகியவற்றை உருவாக்குகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். துன்பம் நம்மை உடைக்காது, நம்மை கட்டுகிறது. கிறிஸ்துவில் நம்மை வலிமையான விசுவாசிகளாக மாற்றுகிறது. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 66:10 வாசிக்கிறோம். பொன்னின் மதிப்பு நெருப்பின் சோதனையால் வெளிப்படும். அதுபோல நம் விசுவாசத்தின் மதிப்பு சோதனையில் வெளிப்படும். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று நீதிமொழிகள் 17:3 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய உள்ளத்தை குடைந்து பார்த்து சுத்திகரித்து தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கூறுவதை யோபு 23:10 வாசிக்கிறோம். சோதனை முடிந்த பின் விசுவாசி முந்தையதை விட பரிசுத்தமாகவும் வலிமையாகவும் நிற்பான் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்த யோபு அதே விசுவாசத்துடன் நான் பொன்னாக விளங்குவேன் என்று உறுதிபட கூறுகிறார். நீ பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் கூறுவதை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சோதனையின் முடிவில் கிறிஸ்து விசுவாசிகளுக்கு வெற்றி கிரீடம் அளிக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சோதிக்கப்பட்ட விசுவாசம் பொன்னை விட விலை உயர்ந்தது. சோதனையின் நோக்கம் சுத்திகரிப்பு. பொன் நெருப்பில் சுத்தமாகிறது, அதுபோல நம் விசுவாசமும் சோதனையில் தூய்மைப்படுகிறது. தேவனுடைய சோதனை நம்மை அழிக்க அல்ல, கட்டி எழுப்ப. சோதனை உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்தின் மதிப்பு பொன்னை விட உயர்ந்தது. விசுவாசம் கிறிஸ்துவின் வருகையில் புகழ்ச்சி, கனம், மகிமை பெறும். சுருக்கமாக சொல்வதானால், சோதனையில் உள்ளவர்கள் மனம் தளர வேண்டாம். தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொன்னை போல சுத்தமான விசுவாசியாக மாற்றுகிறார். கிறிஸ்துவின் வருகையில் மகிமை உங்களுக்காக காத்திருக்கிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that trials are God's way of refining our faith. Just as gold is tested and purified by fire, our faith, far more valuable than gold, is purified through difficulties. When Christ appears, this tested faith will result in praise, honor, and glory. Trials are temporary. The glory that follows is eternal. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை சோதனைகளில் அனுமதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவை எங்களை அழிக்க அல்ல, எங்கள் விசுவாசத்தை பொன்னாக சுத்திகரிக்கத்தான் என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்த கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் கஷ்டங்களின் நடுவில் பலவீனப்படாமல் நம்பிக்கையோடு நிற்க கிருபை தாரும். எங்கள் விசுவாசம் பொன்னை விட விலை மதிப்புடையதாய்
உமது கண்களில் காணப்படவும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நாங்கள் புகழ்ச்சி கனம் மகிமையுடன் முன் நிற்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.